பராபவ வருடம் ஆணி மாதம் 2ஆம் நாள் 16/6/2026 செவ்வாய்க்கிழமை. நாள் முழுவதும் வளர்பிறை துவிதியை திதியும் மாலை 4:12 மணி வரை திருவாதிரை நட்சத்திரமும் அதற்கு பிற்பாடு புனர்பூசம் நட்சத்திரமும் மரண யோகமும் சித்த யோகமும் உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11 மணி வரையும், நண்பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, குளிகை நண்பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் வடக்கு, பரிகாரமாக பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அனுசம் மற்றும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரகநிலைகள்: மேசத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் சந்திரன் புதன், கடகத்தில் சுக்கிரன் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சூரியனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பொதுவாக கடன்களை அடைக்க உகந்த தினம். கூடுதலாக அரசு சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். பழுதுபட்ட வாகனம், வீடுகளை சரி செய்ய ஏற்ற தினம். பொதுவாக இன்றைய நாளை பொறுத்தவரை செவ்வாய்க்கிழமை என்ற முறையில் முருகப்பெருமான் வழிபாடு சகலவிதமான அனுகூலங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம். பொதுவாக தனிநபர் ஜாதகங்களில் ஒரு தசா அமைப்பு யோகமாக இருந்தாலும், அதாவது லக்னத்திற்கு அவர் யோகராகவும் ராசிக்கு அனுகூலமான யோகமாக கிரகமாக இருக்கின்ற சூழலில் அந்த யோக தசைகள் நடந்தாலும் பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லைங்க. நல்ல தசைன்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் சாதாரணமான நிலையில் தான் இருக்கேன், டெவலப்மெண்ட்டுக்கான சூழல்கள் எதுவுமே எனக்கு இல்லை, தொடர்ந்து சிரமமே தான் எனக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னா அதற்கான காரணம் என்ன? இப்போ யோக தசைகளை அனுபவிப்பதற்கு லக்னம் மற்றும் ராசி சுப தொடர்புகளை பெற்றிருப்பது அவசியம். ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றுக்குமே உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழல்களில் முழுமை பெற்றிருக்கிற அன்பர்கள் மட்டுமே ஒரு விஐபியாகவோ சொன்னால் தெரியக்கூடிய வகையில் உயர்நிலையில் ஏதாவது ஒரு துறையில் இருக்காங்கன்னு பார்க்குறோம். அந்த அடிப்படையில் லக்னம், லக்னாதிபதி, ராசி பலவீனப்பட்ட அன்பர்களுக்கு லக்ன யோக தசைகள் வலுவாக நடந்தாலும் அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளோ, கூடுதலாக உங்களுக்கு எல்லா நிலைகள்லையுமே ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இல்லாமல் சாதாரண சூழல் இருக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய லக்னமே தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த தசா அமைப்புகளுக்குள்ளேயும் யோக தசை மட்டும்தான் இருக்கும். அதுக்குள்ளே வருகிற புக்திகள் சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் அதுலேயும் உங்களுக்கு பெரிய பலன்கள் எதுவும் இருக்காது. உதாரணத்துக்கு குருதசையில் சனி புக்தியெல்லாம் ஒரு 2.5 வருடத்திற்கு மேற்பட்டு வரக்கூடிய காலகட்டம். இது சஷ்டாஷ்டகமாக வருகிற சூழலில் ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் ஒரு மனுஷனுக்கு பிரேக்கப் ஆச்சுன்னா, வருமான தொழில் இல்லை அப்படின்னா பெரிய அளவில் தர்ம சங்கடமான சூழல்கள் ஏற்படும். இது கடக சிம்ம லக்னத்திற்கு இந்த மாதிரி சனி புக்தி சஷ்டாஷ்டகமாக வருகிற சூழலில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பின்னடைவுகளை, கடன், நிம்மதியில்லாத தன்மை, கோர்ட் கேஸு, வம்பு வழக்கு போன்ற விஷயங்களை சந்திப்பார்கள் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா கடகத்திற்கு குரு 6 சனி 8 அந்த 6-8 இயல்பாகவே ஆதிபத்திய ரீதியாக இருக்கிற பொழுது உங்களுக்கு தசை நடத்துகிற பொழுது அந்த குருவும் சனியும் சஷ்டாஷ்டகமாக இயல்பாகவே அமைந்து விட்டால் இது இன்னும் கடுமையான கெடுபலன்களை செய்யும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. நன்றி. மேச ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எப்படிப்பட்டதானதொரு சூழல்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறதுன்னு பார்க்க இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான அனுபவங்களை ஒவ்வொருவரும் பார்த்து வருகிறோம். அன்றைய தினம் கோள்சார கிரகநிலைகளுக்கேற்ப சில மாற்றங்களும் மாற்றமில்லாத அனுகூலமில்லாத சூழல்களும் ஏற்படுகிறது. குறிப்பாக ராசியில் செவ்வாய் வலுவாக இருக்கிறார். ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், புதன் போன்ற கிரகங்கள் வலுத்திருக்கிறார்கள். குரு சுக்கிரன் 4ஆம் இடத்துல அபாரமாக திக்பலத்தோடு சுக்கிரனும் உச்சநிலையில குருவும் இருக்கிறார்கள். நல்ல வலிமையான கிரக தொடர்புகளோடு இன்றைய நாள் மேசத்திற்கு துவங்குகிறது. குறிப்பாக எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும், மன சங்கடங்கள் விலகும், மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் நிறைய உள்ள தினமாக மேசத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. எல்லா விதமான ஒரு சூழலையும் இயல்பாக எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த சூழல்கள் உண்டு. கொடுக்கல் வாங்கல் இயல்பாக இருக்கும். அதிர்ஷ்டம், குலதெய்வ அனுக்கிரகம் தேடி வரும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். சந்தோஷமான சூழல்கள் உண்டு. புதிய நண்பர்கள் அமைவார்கள்.
திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல விதமான முறையில் இருக்கும். எதை செய்தாலும் யோசித்து செய்வதன் மூலமாக நிறைவான முழுமையான வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்க்க முடியாத சில காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். குடும்ப உறவுகளுக்குள்ள இனிமையான அனுபவங்கள் இருக்கும். உறவுகளோடு இருந்து வந்த சங்கடங்கள் வரையும். குறிப்பாக தேவையற்ற செலவுகள் ஏற்படுவது குறையும். சேமிப்புகள் அதிகரிக்கும். அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற போன்ற நிகழ்வுகளை மட்டும் கூடுமானவரை குறைத்துக் கொள்வது நல்லது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்து வந்து இழுபறிகள் விலகும். தொழில் முன்னேற்றம் நல்ல சிறப்பான முறையில் இருக்கிறது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் அதிகமாக உழைக்க நேரிடும். பணியிடங்களில் அனுசரித்து போவது சிறப்பு. இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு ஏற்றதான சூழல்களோடு கூடிய தினமாக அமையிருக்கிறது. மாணவர்கள், இளைஞர்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. கலைத்துறை அன்பர்களுக்கு புதுமைகளை புரிய போகிறீர்கள். குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு நீடித்த அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் தெரிகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகிற தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்கள் புரிந்து செயலாற்றுவது நல்லது. கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபத்திற்கு இன்றைய நாள் எப்படிப்பட்டதானது ஒரு சூழலோடு அமையிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். வெற்றிகரமான வாய்ப்புகள் நிறைய உள்ள தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமையும். வேண்டியது எல்லாம் வேண்டியதுபடி கிடைக்கும். தடைகள் நீங்கும். சங்கடங்கள் விலகும். முக்கியமான கிரகம் எல்லாம் சிறப்பாக செஞ்சிருக்கிறது. குறிப்பாக 3ஆம் பாவகம் குருச்சுக்கரன் இயல்பால மிகப்பெரிய அளவில் அனுகூலமாக இருக்கிறது. சங்கடங்கள் நீங்கும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூடுதலாக தனஸ்தானத்தில் தனாதிபதி வலுத்திருப்பதும் சந்திரன் வளர்பிறை நிலையில் இருப்பதுமான சில அனுகூலங்களும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளும் நடக்கின்ற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமையும். அனுபவ அறிவும் செயல்திறனும் மேம்படும். குறிப்பாக உங்களுடைய செயல்பாடுகள் அனைவராலும் பாராட்டப்படும். கிரக அமைப்புகள் அனைத்தும் உங்களுக்கு பெருமளவு சாதகமாக இருக்கிறது. எல்லா வகையிலும் நன்மைகள் உண்டாகும். வாக்கு சாதுரியம் மேம்படும். தீர்க்க இயலாத சிக்கலான பிரச்சனைகள் உங்களுடைய செயல்பாடுகளால் நல்ல விதமாக தீர்க்கப்படும். மேம்பட்ட சிந்தனைகள் உருவாகும். அறிவுத்திறன் வளரும். மற்றவர்கள் பேசுவதை சரியாக புரிந்து கொண்டு செயலாற்றி வெற்றி காண இருக்கிறீர்கள். மனோதைரியம் அதிகரிக்கும். உறவு முறைகளோடு இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். தாயாருடைய ஆரோக்கிய நலன் மேம்படும். வாகன, வீடு சார்ந்த விஷயங்களில் அனுகூலங்கள் உண்டு. சங்கடங்கள் நீங்கி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பாக நண்பர்களாலும், கணவன் மனைவி உறவு அமைப்புகள் எடுத்தாலும், குறிப்பாக தொழில் பங்குதாரர்களாலும் நல்லதொரு மாற்றமும் சிந்தனையும் உயர்வடைகின்ற தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. தொழில் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த போட்டிகள் குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். தொழில் ரீதியான காரியங்களில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் மேன்மை பெறுவீர்கள். மேலதிகாரிகள் கூறியபடி காரியங்களை செய்து முடித்து பாராட்டு பெற இருக்கிறீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். உறவுகள் மூலம் நன்மை உண்டாகும். இன்றைய நாளில் மன வருத்தங்கள் நீங்கும். மனதளவில் உங்களுக்கு உற்சாகம் மிகுதியாக இருக்கும். பெண்மணிகளுக்கு உபயோகமான நல்ல சிந்தனைகள் தோன்றும். கலைத்துறை என்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகிற நாளாக ரிஷபத்திற்கு மேன்மைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. குறிப்பாக இணையவழி வருமானம், டிவி, பத்திரிகை துறை என்பர்கள் சாதனைகள் புரிகிற நாளாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும், மிருகஸ்ரேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்துக்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதான சூழலோடு துவங்குகிறதுன்னு பார்க்க இருக்கின்றோம். ராசியில் தனாதிபதி சந்திரன் வளர்பிறை நிலையில் இருக்க, ராசிநாதன் புதன் திக்பலத்தோடு ராசியிலேயே சந்திர கேந்திரம் என்று சொல்லக்கூடிய சந்திரனோடே அமர்ந்திருக்கிறார். வலிமை பெற்ற தினமாக நேற்றைய தினத்தை விட இன்றைய நாள் மிதுனத்திற்கு சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே தன பாவகம் அதிகமாக வலுத்திருக்கிறது. எல்லா வகையிலும் பொருளாதார மேன்மைகளும் புகழும் பெறுவதற்கான சூழல்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். 3ஆம் இடக்கேது ஆன்மீக தொடர்புகளை ஏற்படுத்துவார். 11இல் செவ்வாய், 10இல் சனி என வித்தியாசமான முறையில் கிரக தொடர்புகளோடு இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தியாகும். எதையும் எளிதாக பேசி அடுத்தவர்களுக்கு புரிய வைப்பீர்கள். எல்லோராலும் புகழப்படுவதற்கான சூழல்களும் உண்டு. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே உற்சாகமான தன்மைகளையும் நினைத்ததை சாதிக்கிற வல்லமையும் கொடுக்க போகிறது. நடக்கின்ற நிகழ்வுகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். கடன் தொந்தரவுகள் நீங்கும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன சங்கடங்கள் நீங்கும். குறிப்பாக எதையும் சாதிப்பீர்கள். எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும்.
சகோதர உறவுகளால் அனுகூலம் உண்டு. இரண்டாவது திருமண வாய்ப்புக்கான சூழல்களை தவிர்ப்பது நல்லது. மூத்த சகோதர உறவுகளால் ஆதாயம் இருக்கும். இன்றைய நாளில் திருமணம் தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். வரன் உறுதி வார்த்தை சொல்லப்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எதிர்கால நலன் கருதி சேமிப்பொன்றை துவங்க இருக்கிறீர்கள். குழந்தைகளின் செயல்பாடு கூடுதல் மகிழ்ச்சியை கொடுக்கும். நன்மை தீமைகளை பற்றி கவலை கொள்ளாமல் எதையும் உறுதியாக செய்து வெற்றி காணுவதற்கான தன்மைகள் உண்டு. குறிப்பாக இன்றைய நாள் செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலனை நிறைய பெற இருக்கிறீர்கள். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கடன் பிரச்சனைகள் குறையும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். கூட்டுத் தொழில் வியாபாரம் நல்ல விதமாக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் மிகவும் கவனமாக செயல்படுவது நல்லது. பணி நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் அனுகூலமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். மன வலிமை அதிகரிக்கும். உறவுகள் மத்தியில் மதிப்பு கூடும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை ஹோட்டல், டிராவல், லாட்ஜ் இதுபோன்ற தொழில் அமைப்பில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை போன்ற அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகளும் சாதகமான தன்மைகளும் ஏற்பட போகிறது. இன்றைய தினம் பெண்மணிகளுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நல்ல விதமாக பூர்த்தியாகும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. மாணவர்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. அரசியல்வாதிகள் நினைத்ததை சாதிப்பதற்கான சூழலோடு மிதனத்திற்கு மேன்மையும் புகழும் நிறைந்த தினமாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகப் போகிறது. புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். கடக ராசி அன்பர்களே, கடகத்திற்கான கிரக நிகழ்வுகள் எப்படி இருக்கிறது? எல்லா விதமான செயல்பாடுகளும் உற்சாகத்தையும் உறுதித்தன்மையும் கொடுக்கக்கூடிய தினமாக கடகத்திற்கு ராசியோடு 2 மாபெரும் சுபர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள். ராசிநாதன் வளர்பிறை நிலையில 12ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற புதனுடைய வீட்டில் இருக்கிறார். 10ஆம் இடத்துல செவ்வாய் தின்பலம். மிகப்பெரிய அளவில் ஒரு பவர்ஃபுல்லாக நீங்கள் உங்களை உணரக்கூடிய தைரியம், தன்னம்பிக்கை மிகுந்த தினமாக கடகத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். எதிர்நீச்சல் போட்டு எதிலும் முன்னேறுவீர்கள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சங்கடங்கள் மறையும். நண்பர்கள் உறவுகள் மூலம் அனுகூலங்கள் உண்டு. தேவையற்ற மனஸ்தாபங்கள் விலகும். நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்று எண்ணிய பொருட்களை மிக சரியான நேரத்தில் வாங்கி உற்சாகம் கொள்ளுவீர்கள். எதிலும் அவசரம் காட்டுவதை தவிர்ப்பது நல்லது. செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள், சங்கடங்கள் மறையும். தொழில் பங்குதாரர்களோடு இதமான சூழல் ஏற்படும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் அநேகம் உண்டு. ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் உற்சாகத்தை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் திட்டமிட்டு காரியங்களை செய்து எதிர்பார்த்த வெற்றியை நிறைவாகவும் முழுமையாகவும் பெற இருக்கிறீர்கள். குடும்ப அளவில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே பிரியம் நெருக்கம் உருவாகும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் உண்டு. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுகிரகம் உண்டு. தேவையற்ற செலவுகள் ஏற்படும். அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகிக் கொள்வதும் நல்லது. புதிதாக கடன் வாங்க வேண்டாம். வாகனங்களில் நிதானமாக போவது சிறப்பினை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை குறிப்பாக சனியினுடைய தொழில்கள் என்று சொல்லக்கூடிய விவசாயம், இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், கூடுதலாக லப்பர், எலாஸ்டிக், பழைய பொருட்கள் சார்ந்த விற்பனை துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு நல்ல அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். உத்தியோகத்துறை அமைப்பினருக்கு பணியிடங்களில் நல்ல மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் உண்டு. இன்றைய நாள் பெண்மணிகளினுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற பொருளாதார நலன் ஓங்குகிற நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் நல்லா இருக்கும். இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு விஷயங்களில் அனுகூலங்கள் உண்டு. குறிப்பாக கலைத்துறை என்பவர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. அரசியல்வாதிகள் சங்கடங்கள் நீங்க பெறுகிற நாளாகவும் சந்தோஷமான அனுபவங்களை கூடுதலாக பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்ப்புகள் விலகப் போகிறது. பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நன்மைகள் நடக்கும். ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கான கிரக தொடர்புகள் இன்றைய தினம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். எல்லா வகையிலும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் மாற்றமான தன்மைகளையும் மகிழ்ச்சியான அனுபவங்களையும் பெறக்கூடிய தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக ராசிநாதன் திக்பலம் பெற்றிருந்தவர் இன்றைய தினம் உபசயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திற்கு மாறியிருக்கிறார். அது புதனின் வீடு. அவருக்கு பிடித்தமான புதன் கூடுதலாக பிடித்தமான சந்திரனோடும் இணைந்திருக்கிறார். அப்போ ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. ராசியில கேது இருப்பது மட்டும் சற்று தடுமாற்றங்களை சில நேரங்களில் கொடுக்கும். சிம்மத்திற்கு ராகு கேது சரியில்லாத கிரகம் என்ற முறையில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பதும் சிறப்பு. இன்றைய நாள் எதையும் சமாளித்து முன்னேறக்கூடிய சூழல்கள் ஏற்படும். மிகப்பெரிய அளவில் சங்கடங்களை சந்தித்து வந்த மக நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்களும் மகிழ்ச்சிகரமான அனுபவங்களும் உருவாகும். புதிய பாதை தோன்றும்.
பூர நட்சத்திர அன்பர்கள் புதிய முடிவுகள் எடுப்பது, புதிதாக தொழில் துவங்குவது போன்ற எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் தவிர்ப்பது சிறப்பு. பணத்தேவைகள் பூர்த்தியாகும். மக நட்சத்திர அன்பர்களுக்கு, பூர நட்சத்திர அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் சில தடைகள் இருக்கும், கவனமாக இருங்கள். தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயங்களை செய்ய போய் அதன் மூலமாக அவப்பெயர் கூட உண்டாகலாம், கவனத்தோடு இருப்பது நல்லது. குறிப்பாக பயணங்களின் மூலமாக அலைச்சல்கள் ஏற்படும், மனக்குழப்பம் ஏற்படும், முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றம் உருவாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்தே பார்த்தா பூர நட்சத்திர அன்பர்களுக்கு கடுமையாக அஷ்டம சனியினுடைய பாதிப்பு இருக்குது. அது இன்றைய நாளில் சற்று கூடுதலாக இருக்கும். முக்கிய முடிவுகள் எதை எடுப்பதாக இருந்தாலும் அனுபவம் வாய்ந்தவர்களோடு கலந்தாலோசித்து எடுப்பது சிறப்பு. குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் பக்குவமாகவும் பொறுமையாகவும் பழகுவது நல்லது. தொழில் வியாபாரம் பற்றிய கவலை உருவாகும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் சற்று சங்கடங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் உத்தியோகத்துறையில் இருக்கிற பூர நட்சத்திர அன்பர்களுக்குமே சில புதுமையான அனுபவங்கள், சங்கடமான சூழல் இருக்கும். பெண்மணிகள் மிக கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்களில் சற்று பின்னடைவான தன்மைகள் உண்டு. அரசியல்வாதிகளும் சரி, குறிப்பாக கலைத்துறையினரும் சரி, எதிர்பார்ப்புகள் சரியாக நடக்க இயலாத சூழல் இருப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரை சிம்மராசி என்பவர்களுக்கு அதிக முயற்சிகள் தேவைப்படுகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கிற தினமாகவும், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும், உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்கு எப்படி இருக்கிறது? இன்றைய நாள் அபாரமான நாளாக கன்னிக்கு துவங்குகிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் பெற்றிருக்கிறார். குறிப்பாக பாக்கியத்தில் இருந்தவர் இன்றைய தினம் பயிற்சியடைந்து 10ஆம் இடத்துல வந்திருக்கார். மிகப்பெரிய அளவில் சூரியன் வலுவாகவும் சந்திரன் வளர்பிறை நிலையில் லாபாதிபதியும் 10 புதன் ராசிநாதனாகி 10 ஸ்தானபலம் பெற்றிருப்பது தொழில்துறையினருக்கு அமோகமான அனுகூலங்களையும் ஆதரவான தன்மைகளையும் மேம்படுத்தும். அதே நேரத்தில் நண்பர்களால் சில சங்கடங்கள் இருக்கும். கணவன் மனைவி உறவில் சற்று கருத்து முரண்கள் ஏற்படலாம். குறிப்பாக தொழில் பங்குதாரர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்வதால பொருளாதார தடைகளும் முன்னேற்றத்திற்கான சூழலில் சில பின்னடைவான தன்மைகளும் ஏற்படலாம். மற்றபடிக்கு இந்த சனி செவ்வாயினுடைய தொடர்பு தான் உங்களை சற்று பின்னடைவை கொடுக்கும். மற்ற கிரக சூழல்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது. எதையும் வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு செயலாற்றி வெற்றி காண இருக்கிறீர்கள். குருவின் சஞ்சாரம் புகழை கொடுக்கும், பொருளாதார மேன்மையை கொடுக்கும். தடைப்பட்ட பணம் வந்து சேரும். பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். எதிலும் நன்மையும் சாதகமான சூழல்களும் இருக்கும். உங்களது செயல்பாடுகள் அடுத்தவர்களை கௌரவிக்கும் வண்ணம் இருக்கும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் மறையும். கோர்ட் கேசு வம்பு வழக்குகள் சாதகமான தன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். மற்றவர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் சுறுசுறுப்படையும். வியாபாரம் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். சூரியனுடைய சஞ்சாரம் அரசியல்வாதிகள் அரசு துறையினரால் ஆதாயத்தை மிகுதியாகவே கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் காரிய வெற்றி பெற இருக்கிறீர்கள். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆலோசனை கிடைக்கும். தந்தை மகன் உறவு சிறப்பாக இருக்கும். தாயாருடைய ஆரோக்கிய நலன் மேம்படும். புத்தி சாதுரியத்தால் நிறைய காரிய வெற்றியை இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகள் பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக இன்றைய தினம் அரசியல்வாதிகளுக்கு அனுகூலங்களும் மாணவர்களுக்கு மாற்றங்களும் உண்டு. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகக்கூடிய நாளாக, சிந்தனை செயல்திறன் அதிகரிக்கின்ற தினமாக கன்னிக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு சிந்தனை மேம்படுகிற நாளாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற நாளாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாத்திற்கு இன்றைய நாள் எப்படிப்பட்டதான பலன்களை கொடுக்க போகிறதுன்னு பார்க்க இருக்கின்றோம். துலாத்திற்குமே இந்த சூரியனுடைய பயிற்சி எப்படி இருக்கும்? லாபாதிபதி பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதியோடு இணைந்திருக்கிறார். கூடுதலாக 10 சந்திரனோடும் இருக்கிறார். பாக்கியஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. 9, 11 இணைந்து அற்புதமான கிரக தொடர்புகள் இன்றைய நாளில் துலாத்திற்கு அமைகிறது. குறிப்பாக தனஸ்தானம் உச்சகுருவின் பார்வையால் வலுப்பெற்றிருக்கிறது. கூடுதலாக பார்க்கும் பொழுது 4ஆம் இடத்தையும் குரு வலுத்து உச்சம் பெற்று பார்ப்பதால வீடு வாகன யோகம் உண்டு. தாயார் வழி உறவுகளால் அனுகூலம் உண்டு. குறிப்பாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து முடியாத சில சுப நிகழ்வுகள் தடை நீங்கி வெற்றிகரமாக முடியும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த சூழல்கள் உண்டு. பொருளாதார மேன்மைகள் உருவாகும். சகோதர உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படும். குறிப்பாக 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல்களை யோசித்து செய்வது நல்லது. எந்த நிலையிலும் அடுத்தவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீர்கள். அநேக அனுகூலங்களை பெற இருக்கிறீர்கள். ஆன்மீக தொடர்புடைய
பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். புத்திசாதுரியமும் அறிவுத்திறனும் மேம்படும். எதை செய்வது எதை விடுவது என மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு பின்பு விலகும். எதிர்பார்த்த பணவரவு இயல்பாக கிடைக்கும். அடுத்தவர்களிடம் உங்களது செயல் திட்டங்கள் பற்றி கூறுவதை அறவே தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகம் மிகுதியை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் அவசரமான முடிவுகள் எடுப்பதை அறவே தவிர்ப்பது சிறப்பு. பேச்சாற்றல் மூலம் தொழிலில் லாபத்தன்மைகள் அதிகரிக்கும். தொழில் போட்டிகளை தவிர்க்க துணிச்சலாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். உத்தியோகத்துறை என்பவர்கள் மேலதிகாரிகள் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடைவதற்கான தன்மைகளும் இருக்கிறது. நிதானமாக யோசித்து செய்வது நிறைவான சூழலை கொடுக்கும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் நடைபெறும் சில விஷயங்கள் உங்களுக்கு கோபதாபங்களை உருவாக்கலாம். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சொந்த ஊரை விட்டு வெளியூரில் பணியாற்றுகிற நண்பர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். பொருளாதார மேன்மைகள் உண்டு. உறவுகள் வழியில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். பெண்மணிகளுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமைகிறது. கலைத்துறை என்பவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான சூழல்கள் உண்டு. அரசியல்வாதிகள் சாதகமான தன்மைகளை பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை நிறைந்த தினமாக இன்றைய நாள் எல்லா வகையிலுமே ஏற்றம் மிகுந்த சூழலை துலாம் ராசி என்பவர்களுக்கு கொடுக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த தினமாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு விரும்பியது கிடைக்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதான பலன்களை கொடுக்க போகிறதுன்னு பார்க்க இருக்கின்றோம். வித்தியாசமான புதியதான அனுபவங்கள் நிறைய உள்ள தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய தினம் அமையும். குறிப்பாக 3ஆம் பாவகத்தை உச்சகுரு தொடர்பு கொள்ளுகிறார். கூடுதலாக பார்த்தீங்கன்னா அவரே 5ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்ளுகிறார். தைரியம், தன்னம்பிக்கை, புகழ், கீர்த்தி, வெற்றி, அதிர்ஷ்டம், குழந்தைகளின் மூலமாக சந்தோஷம் கொள்ளுகிற நிகழ்வுகள் என மிகப்பெரிய அளவில் உற்சாகமும் சாதகமான தன்மைகளும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. அதே நேரத்தில் பயிற்சி அடைந்திருக்கின்ற சூரியன் 8இல் மறைந்திருப்பதும், சந்திரனும் இன்றைய நாளில் 8இல் இருப்பதும் தந்தை தாய் வழி உறவுகளால் சில சங்கடங்களை ஏற்படுத்தும். கவனமாக இருப்பது நல்லது. பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தோல்விகள் ஏற்பட்டாலும் அதை வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றி செயலாற்றி வெற்றி காண இருக்கிறீர்கள். மனக்கவலைகள் நீங்கும். கனவு தொல்லைகளாகலும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உருவாகும். குறிப்பாக ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்துவது அநேக நன்மைகளை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை நிதி சார்ந்த தொழில் அமைப்பில் இருக்கிறவங்க, நகைக்கடை, அடகு கடை, இனிப்பு, மஞ்சள் வியாபாரம் போன்ற தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறை அமைப்பினர் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் பணியிடங்களில் கவனமாக இருங்கள். குடும்ப அளவில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி எல்லோரும் அனுகூலமான மதிப்பு மிகுந்த சூழலை உணரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உருவாகும். பெண்மணிகளுக்கு இருந்து வந்த மன சங்கடங்கள் நீங்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு மனதளவில் உற்சாகம் மிகுதியாக இருக்கும். பழைய கடன்கள் அடைவதற்கான சூழல்கள் ஏற்படும். அரசியல்வாதிகள் நினைத்ததை சாதிக்க இருக்கிறீர்கள். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை மாணவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் உண்டு. இளைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கான தன்மைகளும் நிறைவாக இருக்கிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு புரிதல் மேம்படுகிற தினமாகவும், அனுசு நட்சத்திர நண்பர்களுக்கு சோர்வு அதிகரிக்கிற தினமாகவும், கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தின கிரக செயல்பாடு எப்படி இருக்கும்? உங்களுடைய எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் மிக சிறப்பாக பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் மேன்மைகள் நிறைந்த தினமாக தனுசு ராசிக்கு இன்றைய நாள் இருக்கிறது. 4ஆம் இடத்துல சனி இருந்தாலும் உச்சகுரு பார்க்கிறார். சனியினுடைய முக்கியமான தொழில் விவசாயம். கூடுதலாக இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், பழைய பொருட்கள் சார்ந்த விற்பனை துறையில் இருக்கிற தனுசு ராசிக்காரர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் உண்டு. நல்ல விதமான முறையில் பார்த்தீங்கன்னா வீடு வாகன அமைப்புகள் இருக்கும். கடன் தொந்தரவுகள் சற்று சங்கடங்களை கொடுக்கலாம். கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகளையும் உஷாராக இருங்கள். அதே நேரத்தில் பொருளாதார முன்னேற்றங்கள் சிறப்பாக உண்டு. அதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தேவையற்ற செலவுகள் குறையும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். சகோதர உறவுகளால் அனுகூலங்கள் உருவாகும். தந்தை மகன் உறவு சற்று மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். இன்றைய நாளில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து முடியாமல் இருந்து வந்த சில காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். மனதளவில் உற்சாகம் மிகுதியாக இருக்கும். எந்த வாக்குறுதியை கொடுக்கும் முன்பும் யோசித்து கொடுப்பது அநேக அனுகூலங்களை செய்யும்.
செய்தொழில் வர்த்தக வியாபாரம் முன்னேற்றமாக இருக்கும். வருகிற வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. தொழில் விரிவாக்கம் சார்ந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உற்சாகத்தை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் அவசரப்படாமல் நிதானமாக பணிகளை கவனிப்பது பணியிடங்களில் மகிழ்ச்சிகரமான சூழலை ஏற்படுத்தும். மாறுபட்ட கிரக சூழல் இன்றைய நாளில் நிறைய இருக்கிறது. அதாவது சூரியன் பயிற்சி அடைந்திருக்கிறார். அந்த சூரியனுடைய பயிற்சி நல்லதொரு ஆதாயமான விஷயத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் சுக்கிரனுடைய சஞ்சாரம் பெண்களால் சிறிது சங்கடத்தை கொடுக்கலாம். கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதில் சில சங்கடங்கள் இருக்கிறது. கவனமாக இருங்கள். எதையும் யோசித்து செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. இளைஞர்கள் நினைத்ததை சாதிப்பதற்கான சூழல்கள் உண்டு. மொத்தத்தில் தனுசு ராசி என்பவர்கள் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் அநேகம் உண்டு. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்க போகிறது. புராட நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலக்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான இன்றைய தின கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்க இருக்கின்றோம். உச்ச குரு ராசியை பார்க்க சுக்கிரனும் பார்க்கிறார். குறிப்பாக 8க்குடைய சூரியன் 6க்கு பயிற்சி அடைந்திருப்பது சில அனர்த்தமான சூழல்களை கொடுக்கும். குறிப்பாக 7க்குடைய சந்திரனை 8க்குடைய சூரியனும் 6க்குடைய புதனும் இணைந்து இருக்கிற சூழல் 6ஆம் இடத்தோடு தொழில் பங்குதாரர்கள், நண்பர்கள் மற்றும் கணவன் மனைவி உறவுகளில் கடுமையான பின்னடைவான சூழல்கள் ஏற்படும். கவனமாக இருங்கள். கூடுமானவரை நீங்கள் இது சார்ந்த அன்பர்கள் யாரையும் சந்திப்பதை அறவே தவிர்ப்பது நல்லது. நீண்ட நெடுநாளை எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக முடுக்கியிருக்கிறீர்கள். பணவரவு தாமதப்பட்டாலும் கையிருப்பு சரியான நேரத்தில் கிடைக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் இருக்கும். தேவையற்ற வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது சிறப்பினை கொடுக்கும். மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். கடன் தொந்தரவுகள் விலகும். எதிர்ப்புகள் நீங்கும். மனதளவில் மகிழ்ச்சிகரமான சூழல்கள் உருவாகும். செய்தொழில் வர்த்தகம் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பின் நல்லதொரு முன்னேற்றம் பெற இருக்கிறீர்கள். எதிர்பார்த்த புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெற இருக்கிறீர்கள். குடும்பத்தில் குழந்தைகளால் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உண்டு. அவர்களின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே பிரியம் நெருக்கம் மேம்படும். சகோதரர்கள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். மனதளவில் துணிச்சல் உருவாகும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். பெண்மணிகளுக்கு முக்கியமான வேலைகளில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். வீண் பிரச்சனைகளை முக்கியமாக அதிகமாக இருக்கும். அதிலிருந்து ஒதுங்கி செல்வது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு புதிய ஆர்டர் விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடும். பழைய பாக்கிகள் வசூலாவது உற்சாகத்தை கொடுக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு எல்லாம் அமைய போகிறது. கூடுதலாக மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். அனுகூலமும் ஆதாயமும் நிறைந்த நாளாக மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்க போகிறது. திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகப் போகிறது. அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். கும்ப ராசி அன்பர்களே, கும்ப ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் குறைகள் எல்லாம் பூர்த்தியாகின்ற நாளாக மாறப்போகிறது. மன சங்கடங்கள் எல்லாம் மறையப் போகிறது. புதுவிதமான அனுபவங்கள் ஏற்பட போகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 5ஆம் இட சூரியன், 5ஆம் இட சந்திரன், 5இல் புதன், அதிர்ஷ்ட பாவகத்தில் 3 கிரகம் அமர்ந்திருக்க, உத்தியோக பாவகத்தில் முக்கியமான சுப கிரகம் எல்லாம் அமர்ந்து தைரியஸ்தானத்தில் செவ்வாய் அபாரமாக 3 ஸ்தானபலம் பெற்றிருக்கிற உற்சாகமும் சுறுசுறுப்பும் நிறைந்த தினமாக கும்பத்திற்கு குறிக்கோள்கள் பூர்த்தியாகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது எல்லாமே சிறப்பாக செய்வீர்கள். சங்கடங்கள் அனைத்தும் மறையும். எதிலும் நிதானமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பட்ட சூழல்கள் இருக்கும். எதிர்பார்த்த பணவரவு நிறைவாக இருக்கும். எந்த வாக்குறுதியை கொடுக்கும் முன்பு யோசித்து செயல்படுவது நல்லது. மற்றவர்களின் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் சுறுசுறுப்படையும். வருகிற வாடிக்கையாளர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் பெறுவதில் நீங்கள் நினைத்தபடியான சில செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே நேரத்தில் உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் அவசரப்படாமல் நிதானமாக பணிகளை கவனிப்பது சிறப்பாக இருக்கும். குறிப்பாக சுக்கிரனுடைய சஞ்சாரம் சுறுசுறுப்பை கொடுக்கும். பெண்களால் அனுகூலத்தை கொடுக்கும். வேற்று மத மொழி இனம் பேசக்கூடிய சகோதரர்களால் ஆதாயம் உருவாகும்.
கணவன் மனைவிக்கிடையே இயல்பான சூழல் நிலவும். குறிப்பாக நண்பர்களாலும் பங்குதாரர்களாலும், அதாவது தொழில் பங்குதாரர்களாலும் அனுகூலம் உண்டு. குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி புதிய சேமிப்பொன்றை துவங்க இருக்கிறீர்கள். விலை உயர்ந்த பொருட்கள் புழங்குகிற இடங்களில் பணியாற்றுகிற நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுப்பதை அறவே தவிர்ப்பது சிறப்பு. கோபத்தை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்வது சிறப்பினை கொடுக்கும். அரசியல்வாதிகள் எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க வேண்டாம். மாணவர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. குறிப்பாக இளைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவாக பூர்த்தியாகும். இன்றைய நாள் கும்பத்திற்கு குறிக்கோள்கள் நல்லவிதமாக நடக்கின்ற நாளாக அமையப் போகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு முயற்சி பலனளிக்க இருக்கிறது. சதய நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. புரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் மாற்றங்களை பெறுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்கான கிரக தொடர்புகள் இன்றைய நாளில் எப்படி இருக்கிறது? மீனராசிக்கு மேன்மைகளும் சிறப்புகளும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். யதார்த்தமான சூழல்கள் அநேகம் உண்டு. எதிர்ப்புகள் விலகும். சங்கடங்கள் மறையும். சகலவிதமான அனுகூலங்களும் ஏற்படும். நினைத்ததை சாதிக்கிற வல்லமைகள் உருவாகும். சிக்கலான சூழல்கள் மறையும். கூடுமானவரை அனாவசிய செலவுகளை தவிர்த்து சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது நல்லது. 6க்குடைய சூரியன் நாளில் பயிற்சி அடைந்திருக்கிறார். கூடுதலாக 6ஆம் பாவகாதிபதி நாளில் இருப்பது வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் சில தடைகளை கொடுக்கும். வாகன பயணங்களில் கூட நிதானமாக போவது நல்லது. தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற நண்பர்கள் உங்களிடம் பணியாற்றுகிற வேலையாட்களிடம் பக்குவமாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்வது மேன்மைகளை கொடுக்கும். கலை சார்ந்த பணிகளில் இருக்கிற நண்பர்களுக்கு புதுமையான அனுபவங்கள் ஏற்படும். நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு நிறைவாக கிடைக்கும். பொருளாதார மேன்மைகளும் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் நிறைவாகவும் முழுமையாகவும் இருக்கிறது. ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசீர்வாதமும் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். இறை வழிபாடு சார்ந்த சூழல்கள் உங்களுக்கு நிம்மதியான அணுகுமுறைகளை கொடுக்கும். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது சிறப்பு. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளில் சில மாறுபட்ட தன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். உஷாராக இருங்கள். இன்றைய நாளில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நம்ப வேண்டாம். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் போன்ற அமைப்புகளில் புதிய முதலீடுகளை போடுவதை தவிர்ப்பது நல்லது. தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உருவாகும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை ஏற்படும். எதிர்பாராத சில உதவிகள் எதிர்பாராத இடத்திலிருந்து முழுமையாக கிடைக்கும். தொழில்துறையினருக்கு இயல்பான சூழல்கள் இருக்கும். என்னிருந்தாலும் ஜென்மசனி காரணமாக குறிப்பாக ரேவதி நட்சத்திர நண்பர்கள் தொழில்துறையினர் எல்லாமே ரொம்ப பின்னடைவான சூழல் இருக்கீங்க. புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி உத்தியோகத்துறையில் இருக்கிற ரேவதி நட்சத்திர நண்பர்களும் இன்றைய நாளில் கவனமாக இருங்கள். மாணவர்கள் இளைஞர்களுக்கு அனுகூலம் உண்டு. அரசியல்வாதிகள் கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. இன்றைய நாளை பொறுத்தவரை மீனராசி என்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் சில தடைகள் இருக்கிறது. ஜென்மச்சனி காரணமாக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகிற தினமாகவும் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும்.